நமக்கு ரெண்டு கோஆர்டினேஷன் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா x1 y1 x2 y2 இப்போ ரெண்டு கோஆர்டினேஷன் பாயிண்ட் இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட சென்ட்ரல் பாயிண்ட் என்னவா இருக்கும்? மிட் பாயிண்ட். டு ஃபைண்ட் மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது எக்ஸாக்டா இங்க இருந்து இந்த தூரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த லைன் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இது ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ்ல இருந்து தானே இருக்கும். பர்டிகுலர் ரெஃபரன்ஸ்ல இருந்து இது x1 தூரம், சரிங்களா? இங்க 10, இங்க 15 அப்படின்னு இருக்கிற மாதிரி. இங்க x1ங்கிறது 10 இண்டிகேட் பண்ணுது, x2ங்கிறது 15 இண்டிகேட் பண்ணுது. அப்ப இது எவ்வளவு லென்த்தா இருக்கும்? 5 மீட்டரா இருக்குமா? சொல்லாமா? இங்க இந்த லென்த் மட்டும் சொல்லாமா? 5 மீட்டர்னு சொல்லாமா? ஸோ இதோட 5 மீட்டர்ல பாதி என்னவா இருக்கும்? 5/2ன்னு சொல்லாமா? அதே போல ஒய்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒய்ல பாத்தீங்கன்னா இதோட லென்த் என்னவா இருக்கும்? அதே மாதிரி தான் ஒய்லையும் இங்க இருந்து இந்த பாயிண்ட் y1, இந்த பாயிண்ட் y2 அப்படிங்கிற இங்க 8, இங்க 17. அப்ப எவ்வளவு வருது? இதோட ஒய் பார்ட் வந்து 9 வருது, 9 மீட்டர் வருது. ஆக்சுவலா 17ல இருந்து இதை மைனஸ் பண்ண 8 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? இதுல ஒரு 2 7 9 9 வருது. ஸோ 9 மீட்டர் தான் இதோட இடைவெளி. ஸோ இதுல இதோட பாதி தான் என்னவா இருக்கும்? அதோட சென்டர் பாயிண்டா இருக்கும். புரியுதுங்களா? சரிங்களா? அப்போ x1 y1 இருக்குன்னா ஆக்சுவலா கிராஃப்ல எப்படி வரும் நமக்கு தான் தெரியும். ஸோ கிராஃப்ல சம்திங் எப்படி வரும்? x1 y1. ஸோ இங்க x1 y1 x2 y2, சரிங்களா? ஸோ இதோட மிட் பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கு, இதோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சந்திக்கிற இடம் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதான் மிட் பாயிண்ட் எம் வரும். ஸோ இது வந்து இதோட மிட் பாயிண்ட் வந்து எப்படி சொல்லுவோம்னா, எக்ஸ்ல மிட் பாயிண்ட் வந்து x1 plus x2 divided by 2, ஒய்ல மிட் பாயிண்ட் வந்து y1 plus y2 divided by 2 வரும். சரியா? ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து இதோடது, சரிங்களா? இந்த பாயிண்ட் ஆக்சுவலா ஒய்க்கு 0, எக்ஸுக்கு இது. இங்க எக்ஸுக்கு சம்திங் எவ்வளோ வருது? எக்ஸுக்கு வந்து x2, ஒய்க்கு வந்து இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ். ஆக்சுவலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மிட் பாயிண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ரெண்டு கோஆர்டினேஷன் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து இப்படி சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2,9 -3,4. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது என்ன ஆங்கிள் ரெஃபரன்ஸ் சிஸ்டத்தில் இருக்குங்கிறத நம்ம அதை வச்சா தான் தெரியும். நம்ம ஒரு ரேண்டமாக எடுத்துக்கிறோம், ரெஃபரன்ஸ் சிஸ்டம் இல்லாமல் எடுத்துக்கிறோம். ரெஃபரன்ஸ் சிஸ்டம்னா என்ன? இந்த XY ஆக்சஸ், சரிங்களா? அது இல்லாமல் சும்மா ரேண்டமாக எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும். ரெஃபரன்ஸ் சிஸ்டத்தில் வைக்கல எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 எங்கே இருக்கு, -3 எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்து இதோட இதை பிளாட் பண்ணுவோம். அப்படிங்கிறது ஒரு மாதிரி தெரியும். இப்போ ஹரிசனலாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நீங்கள் டைரெக்டாக கிராஃபில் நீங்கள் பிளாட் பண்ணல இதோட பொசிஷன் வந்து வேற மாதிரி ஆங்கிள் இருக்கும் இந்த ரெஃபரன்ஸ்ல பார்க்கல. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நானா சும்மா ரேண்டமா எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட் x1 இது y1, இது x2 இது y2 எடுத்துக்கும் போது இதோட சென்டர் மிட் பாயிண்ட் எவ்வளவு வரும்னா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. x1 க்கு பதிலா என்ன இருக்கு? 2 இருக்கு. y1 க்கு பதிலா என்ன இருக்கு? சாரி, x2 க்கு பதிலா என்ன இருக்கு? -3 இருக்கு divided by 2. y1 க்கு பதிலா என்ன இருக்கு? 9 பிளஸ் y2 க்கு பதிலாக 4 இருக்கு by 2. ஆக்சுவலாக என்ன வருதுன்னா 2 -3, 2ல இருந்து -3, 2 ரிமூவ் பண்ற -3ல. ஸோ -1/2, 13/2. -1/2னா 0.5, -0.5. இதுக்கு வந்து 13னா 6.5 வருது பாசிட்டிவ்ல. ஸோ இதுதான் என்னவா இருக்கும்? சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்டா இருக்கும் எம். சரிங்களா? இதுதான் மிட் பாயிண்ட் எம்மா இருக்கும். மிட் பாயிண்ட்ங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சாச்சு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளோட என்ன சொல்றாங்க, இந்த மிட் பாயிண்ட் வந்து 3,-4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து 5,-6ன்னு இந்த டயாமீட்டரோட ஒரு எட்ஜ் கொடுத்துருக்காங்க. அதர் எட்ஜ் வந்து தெரியாது. அப்போ அதை x1 y1 வச்சுக்கோ. சரிங்களா? அப்படிங்கும்போது இதோட அப்ளிகேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த மிட் பாயிண்ட் நம்ம இந்த அன்னோனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதை யூஸ் பண்ணி? இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ x1 தெரியாது, x2 வந்து தெரியும். எவ்வளோ 5 டிவைடட் பை 2. அடுத்தது y1 தெரியாது, y2 தெரியும். என்னது -6 டிவைடட் பை 2. இது ரெண்டும் மிட் பாயிண்ட் என்னவா இருக்குதுன்னா ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க 3, -4. சரிங்களா? அப்போ இந்த ஹோல் இதையும் -3க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இதையும் -4க்கு, சாரி, இந்த ஹோல் இதுவும் 3க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இந்த ஹோல் இதுவும் -4க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்படிதானே? அப்போ நம்ம x1 plus 5 divided by 2 equal to 3க்கு ஈக்குவேட் பண்ணா என்ன வருது அப்படின்னா இந்த 2 டிவைட்ல இருக்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும். ஸோ 3 into 2, அப்போ x1 plus 5, 3 2s are 6 வருது. 6ல இருந்து 5 ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா 5 வந்து இங்கே அடிஷனில் இருக்கிட்டு போனால் சப்ராக்ஷன் ஆகும். அப்போ x1 மட்டும் தான் நமக்கு வேணும், அதனால தான் மற்றதெல்லாம் அப்படி கொண்டு போயிட்டு கார்னர் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, x1 வந்து 6ல இருந்து -5 ரிமூவ் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருக்கு, சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைனை புட் பண்ணுறோம். அப்போ வந்து x1 வந்து 1 வருது. அப்போ x1 வந்து 1 வருதுன்னா y1 வந்து என்ன வரணும்னா ஆக்சுவலாக y1னா இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்கோம்ல, y1 plus -6 divided by 2 equal to -4. ஸோ பாருங்க -4 into 2, இந்த 2 வந்து டிவிஷன் இறங்கிட்டு போனால் மல்டிப்ளை. இப்போ y1 -6 equal to something. அப்போ 4 2s are -8. அப்புறம் இந்த -6 இங்கிட்டு போனால் +6. இப்போ y1, அப்போ y1 வந்து -8ல இருந்து 6 ரிமூவ் பண்ணுங்க. கிரேட்டர் சைன் வந்து மைனஸ் சைன், அதனால -2 புட் பண்ணிக்கலாம். ஸோ y1 எனக்கு தெரிஞ்சிருச்சு -2ன்னு சொல்லிட்டு. அப்போ ஒன் ஆஃப் த டயமீட்டர், இந்த எட்ஜு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு எட்ஜு கொடுத்துட்டாங்க. இந்த டயமீட்டருக்கு 2 எட்ஜ் இருக்குது சர்க்கிளில், சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்ளிகேஷன் சம்ம இதை பார்த்து இது பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நமக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னா ஒரு என்ன சொல்றது, பேரலோகிராம் எடுத்துக்கோங்க. பேரலோகிராம் எடுத்துட்டு அதுக்கு 4 எட்ஜ் இருக்கும். 4 எட்ஜ் கொடுத்துட்டாங்கன்னா ABCD இருக்கும். ஸோ அப்போ இதோட டயகனல் எது வழியாக பாஸ் ஆகும், இந்த டயகனல் வந்து இதோட சென்டர் பாயிண்ட் தான் இது. இந்த டிக்கும் பிக்கும் சென்டர் பாயிண்ட் மிடில் பாயிண்ட்டும், அப்புறம் ஏக்கும் சிக்கும் மிடில் பாயிண்ட்டு என்னவா இருக்கும், ஒரே சேம் பாயிண்டாக தான் இருக்கும். இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நம்ம இதோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட்டு. இப்போ பாருங்க, ஒரு லைன் செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப அருமையான கணக்கு. ஸோ இது மாதிரி கணக்கெல்லாம் ஏன் பார்க்கணும், இவ்வளோ தூரம் டெப்த்தாக பார்க்கணும்னா எவ்வளோக்கு நீங்கள் கணக்கை புரிஞ்சுக்கிறீங்களோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அதோட ஜாமெட்ரி தெரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்குள்ள நம்ம அரித்மெட்டிக் நமக்கு ஈஸியாக, நம்ம ஃபியூச்சரில் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபவுண்டேஷன் பெட்டராக இருக்கும். அதனால நம்மளால லெவல்ஸ் அதிகமான சம்ஸை அடுத்து தேடி பிடிச்சி நம்ம படிக்க முடியும், நம்மளால நிறைய சம்ஸை சால்வ் பண்ண முடியும், பெட்டரான எக்யூப்டா மேக்ஸ் ஸ்கில்லு வளர்ந்துடும். சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கு. லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதான் ஒரு லைனு. இந்த லைனோட 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாம், -11,4. இங்க இந்த பாயிண்ட்டை 9,8. சரிங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருப்பானுங்க தான். ஆனால் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை பொறுத்தா நம்ம இதோட விஷயங்கள் பேசிக் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இதை நான் என்ன சொல்றாங்கன்னா, லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணுங்கிறாங்க. இந்த லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்டா மாத்துங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த லைனை 4ஆ பிரிச்சு கொடுக்கணும். சரியா? அப்படிங்கிற மாதிரி அதை பிரிச்சு கொடுக்குறோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிப்போம். 2ஆ பிரிச்சா என்ன ஆகும், -11, and 9,8 உடைய மிட் பாயிண்ட் இங்கே இருக்கும். சரியா? இதை பிரிச்சுக்குவோம். அப்புறமா என்ன பண்ணலாம்னா இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். இதை ஃபர்ஸ்ட் இது ரெண்டோட சென்டர் பாயிண்ட் இது இங்கேன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தானே, ஏன்னா 2 பாயிண்ட் இருக்குல்ல, இது ஏக்கு பிக்கு சென்டர் பாயிண்ட் எம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 2 பாயிண்ட் கிவன் பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபார்முலா தான் தெரியுமே, x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2 போட்டோம்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இப்படி இது மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா?
இப்போ மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். மிட் பாயிண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா -11,4, அதாவது இது ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா மிட் பாயிண்ட் வந்து -1,6 வருதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. -1,6 வரும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்டோடைய மிட் பாயிண்ட் இங்கேயே இருக்கும். ஸோ அது எவ்வளோ வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஏ, இதை பின்னு வச்சுக்கிட்டோம், இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஆர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே வந்து ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ பி பாயிண்ட் வந்து என்ன வருதுன்னா -6,5 வரும். சரிங்களா, ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் வந்து என்ன வருதுன்னா 4,7 வருது. சரியா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னார் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, நானும் அதை சொல்லலாம்னு தான் இருந்தேன். ஓகே, குட். இது மாதிரி ஷார்ட்கட் வந்து பெட்டராக நம்ம பண்ணுறது ரொம்ப இதானது தான். இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லென்த் எவ்வளோ, ஆக்சுவலாக இதோட என்னவா மாறி இருக்குன்னா 4 ஈக்குவல் பார்ட்டாக மாறி இருக்கு. இங்கே எவ்வளோ, இங்கே என்னவோ தான் அதே தான் இங்கேயும். சரிங்களா, அதே தான் இங்கேயும், அதே மாதிரி தான் இங்கேயும் 4 ஈக்குவல் பார்ட்டாக தானே மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், மொத்த லென்த் எவ்வளோ இருக்கு, மொத்த லென்த்து -11, எக்ஸில் வந்து -11, இங்கே இந்த இடத்துல எக்ஸில் வந்து 9. சரிங்களா, இங்கே 9. ஓகே, அப்போ 9லேருந்து -11 என்ன பண்ணணும், இப்போ இங்கேருந்து 9லேருந்து -11 இது பண்ணோன்னா கிராஃபில் பாருங்களேன். ஆக்சுவலாக -11 இங்கே இருக்கும், -11 அப்படியே வந்து 0 வந்திருக்கும், அப்புறம் 1 2 3 4ன்னு 9 வந்திருக்கும். சரியா, அப்போ -11லேருந்து இங்கே வரதுக்கு 11, அப்புறம் இங்கேருந்து இங்கே வரதுக்கு 9 வரும்ல, அது போல தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 0னா இங்கே 5னா இங்கே 7னா இந்த லென்த் வேணும்னா என்ன பண்ணுவோம், 7 - 5 சொல்லுவோம்ல. ஆக்சுவலாக இங்கே வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ்லேருந்து 0 வரதுக்கு எத்தனை பார்ட் வரும், 11 பார்ட் வரும், அதுக்கப்புறமேட்டு 9 பார்ட் வரும். அப்போ மொத்தமாக ஆட் பண்ணுறது தானே வரும் லென்த்து. சரிங்களா, அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்போ 9லேருந்து -11 மைனஸ் பண்ணோன்னா 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ எவ்வளோ வருது, 20 வருது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 20 எப்படி வந்துச்சு புரியுதா, அந்த கிராஃபில் போட்டு காட்டுறேன் பாருங்க, புரியுதுங்களா? ஆக்சுவலாக இங்கே x1 வந்து 5, x2 வந்து 7னா இந்த ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க. இது 5 மீட்டர், இது 7 மீட்டர் அப்படின்னா இங்கேருந்து 0லேருந்து 5 மீட்டர், இங்கே 0லேருந்து 7 மீட்டர், அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில 2 மீட்டர் சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாதிரி சைன் சேஞ்சஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -11, இங்கே 9, அப்போ -11லேருந்து 0ல் முடியும் கிராஃபில், அப்போ 0லேருந்து 9க்கு வரும். அதனால தான் இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இங்கே மொத்தமாக 20 யூனிட்ஸ் வருது. அப்போ எக்ஸில் 20 யூனிட்ஸ், எக்ஸில் 20 யூனிட்ஸ், 20 யூனிட்ஸ்னால 4 டிவைட் பண்ணினா எவ்வளவு, 4 5s. அப்போ மொத்தமாக என்ன இருக்குது, எக்ஸில் 5 யூனிட்ஸாக பிரிச்சுக்கலாம், எக்ஸில் 5 யூனிட்ஸாக குறைச்சிக்கலாம். எக்ஸில் இதில் 5 யூனிட்ஸ் குறைச்சிரு, அடுத்து 5 யூனிட்ஸ் குறைச்சிரு, அடுத்து 5 யூனிட்ஸ் குறைச்சிரு, அடுத்து 5 யூனிட்ஸ் குறைச்சிரு. அப்போ ஒய்யில் எப்படி சொல்லி சொன்னால் ஒய்லையும் அது போல தான். ஒய்யில் என்ன பண்ணலான்னா 4 இருக்குது 8 இருக்குது, ஒய்யில் வந்து 4 இருக்குது 8 இருக்குது. அப்போ எவ்வளோ வருது, 4 8, அப்போ 8 - 4 4 வருது, 4 பார்ட் வருது. அப்போ 4 பார்ட்டால் டிவைட் பண்ணோம்னா 1. அப்போ ஒய்யில் என்ன ஆகும், 1 1 இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸில் 5 5 இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா, ஓகே குட்.